பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பா, உலகம் வணங்கணும் பண்பால். போன்ல யாருப்பா? நம்மள சாமி கும்பிட சொல்லி தங்கச்சி சொல்லிட்டேன்னு. அவ சாமி கும்பிட வரலையா? இல்லன்னு அவங்க வீட்லயும் சாமி கும்பிடணும் இல்லையா? சாமி கும்பிட்டு கையோடய வந்துட்டான்னு சொல்லிச்சு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தேன் தங்கச்சி. இப்போ பாசம் வைக்கிறது ஒரு வகையில தப்புதான். அது ஒரு தப்பு இல்லை. சகுந்தலாவை நீங்க உங்க தங்கச்சியா மட்டும் நினைக்கிறீங்க. அவளுக்கு அங்க என்ன பிரச்சனையோ யாராவது நீங்க கற்பூரத்தை ஏத்துங்க. ஈஸ்வரி, கற்பூரத்தை ஏத்து. சரிங்க. நாட்டியத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இருந்தாலும் அதுல உனக்கு இருக்கிற அக்கறை, ஈடுபாடு எனக்கு நல்லா புரியுது. உன் நாட்டிய பள்ளி ஆலமரமே வளரணும், 1000 விருதுகளை தடைக்கணும். நம்ம தேசத்துக்குரிய பரத கலையை முன்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்ல விதமா சொல்லிக் கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கணும். இப்போ 4 பேருக்கு வேலை கொடுக்கிற நீ பெரிய ஆடிட்டரை 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். தம்பி என்ன லக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா லக்ஷ்மணன் எனக்கு தம்பியா கிடைச்சிருக்காரு. அது என்னோட பாக்கியம். அந்த பாக்கியம் உனக்கும் கிடைக்கணும். நீயும் வரணும். சித்தப்பா பெரியப்பா புள்ளிங்க மாதிரி இல்லாம எங்களை மாதிரியே ஒற்றுமையா இருக்கணும். உங்க தலைமுறையும் அதுவும்
உறவு ஒற்றுமை பந்தம் நீடிக்கணும். அது என்னோட ஆசை. சரிங்க பெரியப்பா. அம்மா மருமகளை இப்ப ஜூனியர் வக்கீலா பிராக்டிஸ் பண்றது அடுத்த வருஷமே இண்டிவிஜுவலா பெரிய வக்கீல உண்மைக்காக வாதாடணும். ஏழை ஜனங்களுக்கு உன்னான உதவியை செஞ்சு அவங்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி போராடணும். வந்தனா வா. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. நீ செய்யற அந்த வேலை என்ன பெரியப்பா அது? எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ரெயின்போ அட்வர்டைசிங் கம்பெனில வேலை செய்யறேன். அந்த வேலையில நீ பாப்பா வரணும். ஆனா இனிமே மறக்க கூடாது. இல்ல. தேங்க்யூ பெரியப்பா. நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே மிகப்பெரிய நம்பர் 1 கம்பெனி ஆக்கணுங்கிற உங்களோட லட்சம் நிச்சயம் நிறைவேறுமா? தேங்க்யூப்பா. அருண் அப்பா ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏன் என்னெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? தினமும் தான் ஏதாவது சொல்லி அர்ச்சனை பண்றீங்களா? இன்னைக்கும் ஏதாவது சொல்லுங்க. உனக்கு என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதுன்னு தெரியலடா. நீ நல்லா உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்க. ஏன் இப்ப நான் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கேன். இன்னும் நல்ல புத்தி கொடுக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்க. அப்படியே கொடுங்க. என்னங்க நம்ம சதாசிவத்துக்கும் கூப்பிடு வாங்கிக்கங்க. சதாசிவம் சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க. எங்க மேல உண்மையான விசுவாசத்தை வைத்திருக்கிறவங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, நான் வேலைக்காரனா இருந்தாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன நினைக்கிறீங்க? உங்க நல்ல மனசுக்கு உங்க குடும்பம் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும் ஐயா. மாத்தலையா இல்ல மனசை மாத்திக்கலையா? இங்க என்ன எலவா விழுந்திருக்கு? ஏன் உம்மன் இருக்கீங்க? உன் அண்ணனுங்க மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை நான் ஒண்ணு குறை சொல்ல. ஆனா உன் புருஷனுக்கு அந்த அவமானம் கொண்டாட்டிக்கு இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி தான் எனக்கு தலை தீபாவளி. என்ன உங்க அண்ணனுங்க குடும்பத்தை தலைமுழுகின தீபாவளி. இனிமே அவங்களோட எனக்கு ஒட்டு இல்ல, உறவு இல்ல. இப்போ உங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் கட்டிக்க போறீங்களா இல்ல தூக்கி தெருவில் ஏறிட்டுமா? இல்லப்பா, கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். அம்மா உண்டாப்பா. புது துணியை கட்டிக்கிட்டு வாசலுக்கு வாங்க. நான் பட்டாசு வெடிக்க போறேன். இந்த தீபாவளிக்கு நான் சந்தோஷமா வெடிக்க போறேன். அம்மா, அப்பா உனக்கு கெட்டவர் இல்லம்மா, நல்ல மனசு உள்ளவர் தான். அந்த மனசுல ஒரு காயம், அத காலம் தான் ஆத்தணும். அது வரைக்கும் அவர் கோவத்தை எல்லாம் நம்ம கிட்டதான் காட்டுவாரு. அவர் கோவம் அதிகமாகாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்புதான், குறிப்பா உன் பொறுப்பு.
கவலை எனக்கு புரியுது. மாமா குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பிரிவு வந்துருச்சு. அதானே கவலையை விடுமா. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. 2 குடும்பத்துக்கும் பாலமா இருந்து அப்பா மனச மாத்தி காட்டுறேன் பாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க தீபாவளி அன்னைக்கு நீ ஏமா உண்மைன்னு இருக்க? வாமா, அப்பா மறுபடியும் சத்தம் போடுறதுக்குள்ள துணியை மாத்திட்டு வந்துடலாம். எப்படிமா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா அம்மா கையால கூட நான் புது துணி வாங்கினதே இல்லை. தீபாவளி பொங்கல்னா எங்க அண்ணன் கையாலவே வாங்கி இருக்கேன். சூரியன் சந்திரன் மாதிரி 2 அண்ணனுங்க இருந்தும் ஏமா எனக்கு இந்த கதி? எல்லாரும் கலகலப்பா பேசி சிரிச்சு கொண்டாட வேண்டிய பண்டிகையே ஆள் இல்லாத தீவுல தன்னந்தனியா ஊமையா கொண்டாடணும் அம்மா. சரி விடுமா, நான் பொண்ணு தானே. நான் சொல்றேன்ல, எனக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையா? நடந்தது மறந்துரு, கண்ணு தொடச்சுக்கோ. அடுத்த தீபாவளிக்குள்ள நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா தீபாவளி கொண்டாடுறோம். போதுமா? வாமா, வாங்குறல்ல, வா. துணியில பற்ற போது பார்த்து. நான் என்ன சின்ன குழந்தையாப்பா? நீ சின்ன குழந்தை இல்லம்மா, வளர்ந்த குழந்தை. என் எதிர்காலம் லட்சியம் எல்லாம் நீதான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்பா இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். ஹலோ ஹலோ, நான் ரிஷி பேசுறேன். ஹாய், ஹாப்பி தீபாவளி. விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுத்த? சுடிதார் தான் எடுத்திருக்கேன். நீ? நான் சாதாரண ட்ரெஸ் தான். சரி, வர எக்ஸாம் ஒழுங்கா படிச்சிட்டியா? ஓ, நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். இன்னைக்கு சினிமா போலாமா? என்னது, சினிமாவுக்கா? இந்த தீபாவளி கூட்டத்துல என்னால முடியாதுப்பா. இன்னைக்கு பூரா வீட்ல தான். அப்ப நாளைக்கு? நாளைக்கு சிவில் இன்ஜினியர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அபிராமியா ஒழுங்கா கிளாஸ்க்கு போகணும். அதான் வேலை. ஓகே, சரி பாய். ஓகே பாய். சரி, யாரு போனை வைக்கிறது? யாராவது ஒருத்தர் வச்சுதானே ஆகணும். நீ ஏன் முதல்ல போனை வச்சு? சரி, 2 பேரும் ஒன்னாவே வச்சிடலாம். ரெடி? 1 2 3. யாருமா போன்ல? ஃப்ரெண்டுப்பா. பையனா? ஆமாப்பா, என் காலேஜ் மேட். இப்ப எதுக்காக போன் பண்ணா? என்னப்பா இது, இன்னைக்கு தீபாவளி, அதுக்கு கிரீட்டிங் சொல்றதுக்காக. தட்ஸ் ஆல். யார் அவன்? ரிஷிப்பா. ரிஷியா? என்னப்பா மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேனே. அவங்க அப்பா கூட கிரானைட் பிசினஸ், பேரு ராமநாதன், பெரிய பிசினஸ் மேக்னெட். அதெல்லாம் சரிமா, காலேஜ்ல உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவன் மட்டும் எதுக்காக உனக்கு போன் பண்ணணும்? நீங்க கேக்குறது சாதாரண கேள்வியா தெரியலப்பா. குற்றம் சொல்ற மாதிரி இருக்கா? எனக்கு எந்த ஒளிவு முறையும் கிடையாதுமா. வயசுக்கு வந்த பொண்ணோட ஒரு சராசரி தகப்பனா கேக்குறேன். அவனுக்கும் உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, இல்ல காதல் இருக்கா? அப்பா என்னங்க, தலைக்கு மேல விழுந்த பொண்ணுகிட்ட எதை கேட்கணும், எப்படி நாசுக்கா கேட்கணும் உங்களுக்கு தெரிய வேண்டாம்? கொஞ்சம் நாகரிகமா கேட்க கூடாதா? நாசுத்தையும் நாகரிகத்தையும் பார்த்தா நாளைக்கு யார் மானம் போறது? உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு பேசுறது உங்க அண்ணனுக்கு புத்தி, எனக்கு இல்ல. அது இருந்தா ஏங்க இந்த நிலைமை? வடிச்ச கஞ்சிய பாத்திரத்துல ஊத்தணும், கையோட தண்ணிய சாக்கடையில ஊத்தணும்னு சொல்லுவாங்க. இடம் பொருள் ஏவல்னு இருக்குங்க. அதுக்காக என்ன வேஷம் போட சொல்றியா? வேஷம் போட சொல்லலீங்க, பாசத்தோட கேளுங்க. இத பாரு, சும்மா பேசாத. போன் வந்துச்சு, எனக்கு ஒரு சந்தேகம், அதான் கேட்டேன். இது தப்பா? என்னப்பா அது, போன் பண்றவங்க லவ்வர் தானா? போன் பண்றவன்லாம் லவர் இல்லதான், ஆனா லவ் பண்றவன்லாம் இப்படிதான் போன் பண்றானுங்க. என்னங்க? இத பாரு, உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் ஒரு பையனை பார்த்து கட்டி கொடுத்து சீர்சனத்தியோட கண்கலங்க வழி அனுப்பி வச்சு முதல் மூச்சு, மறுமூச்சு, 3வது மூச்சுன்னு மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ணி தாலி பிரிச்சு கோத்து ஆடிக்கு பிரிச்சு வச்சு
வளகாப்பு நடத்தி திரும்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்ப. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனா நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அபிராமி வச்சு நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அபிராமிக்கு படிப்பு முடிஞ்சதும் அவ பேர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பிளாட்ஸ், பில்டிங்ஸ், பங்களாஸ் கட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு உங்க அண்ணன்களை விட ₹1 அதிகமா சம்பாதிச்சு காட்டணும். அதான் லட்சியம். அது வரைக்கும் அவளுக்கு காதல், கல்யாணம், கத்திரிக்காய் இதெல்லாம் எதுவும் கிடையாது. மனசுல வச்சுக்க. உங்களையும் உங்க லட்சியத்தையும் நான் தப்பா சொல்லல. அதுக்கு நான் நிச்சயமா துணை இருப்பேன். ஆனா நீங்க ஒழுக்கத்தை மீறி நடக்கிற பொண்ணாலும் வளர்க்கல, நானும் அப்படி வளரல. காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் காதலையும் படிக்கணும்னு கட்டாயமும் இல்ல. ஓகேமா, நான் உன்னை நம்புறேன். நெஞ்சில் அடைச்சத ஒண்ணு முழுங்கணும் இல்ல துப்பணும். நான் துப்பிட்டேன், அவ்வளவுதான். உங்க அம்மாவோட அண்ணன்களை விட ₹1 அதிகமா சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கலன்னா என்னங்க? இப்ப நம்ம நிம்மதியா தானே இருக்கோம். ஆனா உன் அண்ணன்களும் சந்தோஷமா இருக்கானுங்களே. அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு நினைச்சாலும் வலிக்குது. பணம் இருந்தா மட்டும் பலசாலி ஆயிடலான்னு என்ன பழி வாங்கிட்டானுங்கல்ல, அந்த காயம்தான் வலுவாயிடுச்சு. என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள அவனுக்கு வந்து என் காலடியில் விழுகணும். ஆமா, என் காலடியில் விழணும். மத்தவன் நிழல்ல மண்டிட்டு கிடைக்கிறவன் நான் இல்ல. நான் தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி. என் நிழல் கூட கீழே விழாது. மறந்தது மனுஷனே இல்ல.